வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, மீஷோல பிராண்ட எப்படி நம்ம பிராண்ட Amazonல, Flipkartல எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்க நம்ம பிராண்ட அப்ரூவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதே மாரி மீஷோல நம்ம பிராண்ட எப்படி உள்ள அப்ரூவ் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு பார்க்குறோம். இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்மளோட பிராண்ட செக்யூர்டா வச்சுக்கலாம். நம்மளோட ப்ராடக்ட்ட செக்யூரிட்டா வச்சுக்கலாம். மீஷோல ஏகப்பட்ட ப்ராடக்ட்ட நம்மளோட இமேஜஸா இருந்தாலும் சரி, நம்மளோட டைட்டிலா இருந்தாலும் சரி, மீஷோவே ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க இன்னொரு செல்லருக்கு கொடுக்குறாங்க. அவங்க அதை காப்பி பண்ணி டைரெக்டாக நம்ம ப்ராடக்ட்டை விற்றுக்குறாங்க. இதனால் நமக்கு நிறைய லாஸ் தான் ஆகுது. அதாவது என்னென்னா, ஒரு செக்யூரிட்டியாக நம்ம ஒரு பிராண்டை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு பிராண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாத ஒரு கம்பெனி நம்மளோட ப்ராடக்ட்டு, நம்மளோட உழைப்பை அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மீஷோவில் நம்மளுடைய பிராண்டை உள்ளே இன்புட் பண்ண போகிறோம். அதாவது எப்படி நம்ம அமேசான் மாதிரி பெரிய லாங் ப்ரொசீஜர்லாம் இல்லை. இவங்களுக்கு ப்ரொசீஜர் ரொம்ப சிம்பிள் தான். அது மூலிமா நம்ம பண்ணி நமக்கு அது பிராண்ட் அப்ரூவல் வாங்க போகிறோம். இதனால் நம்மளுக்கு நம்ம பிராண்ட் செக்யூர்டாக இருக்கும். நம்மளோட ப்ராடக்ட்டும் செக்யூர்டாக இருக்கும். கொஞ்சம் சேல்ஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். மேலும் நம்மளோட மீஷோ கோல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த இதில் நம்ம ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் ஆகும். அதுக்கு தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி நம்ம பிராண்டை உள்ளே போடலாம் அப்படின்றது. ஃபஸ்ட்டு உங்கள் மீஷோ செல்லர் இதில் லாகின் பண்ணிக்கோங்க. அதில் நேராக சப்போர்ட் கிளிக் பண்ணி அதில் பிராண்டுன்னு சொல்லி அந்த சர்ச்சில் பிராண்டு நினைங்க. அதில் அவர் பிராண்ட் இஸ் நாட் ஷோன் இன் ட்ராப் டவுன் வைல் லிஸ்டிங் த ப்ராடக்ட் அது இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரைஸாக டிக்கெட் கொடுங்க. ரைஸாக டிக்கெட் கொடுத்தோன்னே நேராக அந்த இஷ்யூ உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் உங்கள் கேட்டகரி நேம் போட்டுக்கோங்க. நான் என் பிராண்ட் நேம் அடிச்சிட்டேன். சாரி இந்த கேட்டகரி நேமு இது கேட்டகரி எந்த கேட்டகரியில் உங்கள் பிராண்ட் நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ அந்த கேட்டகரி நீங்கள் போட்டுருங்க. நான் அதை காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். அது எங்கன்னா அந்த மீஷோ செல்லரில் நம்ம ஆட் சிங்கிள் கேட்டலாக் கொடுப்போமே, அதுலேயே அது அந்த நம்ம என்ன கேட்டகரி இது பண்ணுறோமோ அந்த கேட்டகரி அங்கே நம்மளுக்கு ஆயிரும். அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோலாம். அதை காப்பி பண்ணிவிட்டு நேராக அது கேட்டகரி பேத் நேமில் போட்டுருங்க. பிராண்ட் நேம் உங்களோட பிராண்ட் நேம் என்னவோ அந்த பிராண்ட் நேமை அதில் போட்டுருங்க. பிராண்ட் நேம் போட்டோன்னே டிஸ்கிரிப்ஷன் மேலே இருக்க அந்த இஷ்யூவே அப்படியே திருப்பி டைப் பண்ணிக்கோங்க. ஒரு பிராண்ட் இஸ் நாட் ஷோன் இன் ட்ராப் டவுன் பை லிஸ்டிங் த ப்ராடக்ட் கைண்ட்லி அப்ரூவ் மை ப்ராடக்ட் அப்படின்னு கைண்ட்லி அப்ரூவ் மை பிராண்டுன்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. கைண்ட்லி அப்ரூவ் மை பிராண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்டேட் மை பிராண்ட்னு சொல்லி அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் கீழே பிராண்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இருக்குங்களா, அதில் உங்களோட பிராண்ட் அதோடு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட் எடுத்து அப்ளை பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட பிராண்டுக்கான டிக்கெட் நீங்கள் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த டிக்கெட் ரைஸ் பண்ணனால உங்களுக்கு ஒரு 3 days அது ஆகும். உங்களுக்கு சப்மிட் கொடுத்தீங்கன்னா டிக்கெட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க 3 days உங்களுக்கு ஆகும். அதாவது இந்த உங்களோட டிக்கெட்டை அவங்க கிளியர் பண்ணுறதுக்கு. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் 90% இது ஃபுல்லாகவே அவங்க கிளியர் பண்ணிடுவாங்க. அதாவது நம்ம பிராண்ட் அப்ரூவ் ஆயிடும். இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்மளோட இமேஜ், நம்மளோட ஃபோட்டோஸ் இதெல்லாம் அவங்க காப்பி பண்ணி வேறு செல்லில் காப்பி பண்ண மாட்டாங்க. நம்மளோட பிராண்டும் ஒரு ப்ரொடக்ஷனாக இருக்கும். சேல்ஸும் இதனால் கொஞ்சம் க்ரோத்தாக இருக்கும். ஏன்னா மீஷோவோட கோல்டோட இதுக்கெல்லாம் பிராண்ட் இருக்கிற இது தான் அவங்க மேக்ஸிமம் அப்ரூவ் பண்ணுறாங்க. இல்லைனா வேறு எதுவுமே அப்ரூவ் பண்ணுறது இல்லை. ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில்